செங்கோட்டையன் சார் என் லைஃப்பில் ஒரு பெரிய பிளேயர், லைஃபே அவர் தான் வச்சுங்க. நிறைய இடங்கள்ல எனக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் அவர். பட் எனக்கு என்னென்னா, நான் அதுக்கு முன்னாடியே பனையூர் ஆஃபீஸ் போய் புஷ்யானந்த் சாரை மீட் பண்ணிட்டேன். மீட் பண்ணி கத்தாரில் இப்போ பாம்பு பிளாஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. கத்தாரில் இருக்கிற தாவேகா ஃபுல் ஃபேமிலி அங்கே இருக்குது மெம்பர்ஸ். அவங்க வந்து அயலகம்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டாங்க. ஸோ வி கேவ் ஆல் டீட்டெயில்ஸ். பொதுச் செயலாளரும் பெரிய மனசு பண்ணி இம்மீடியட்டாக நம்பி ஹி கேவ். ஸோ அது வந்து அது பாட்டில் போயிட்டு இருக்கும்போது அவர் அடிக்கடி மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வரும். நான் ஆஃபீஸ் போவேன், பார்ப்பேன். யங்ஸ்டர்ஸில் நிறைய பேர் துருன்னு எறும்பு மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ் பரபரன்னு இருக்கும். விஜய் சாரை மட்டும் நான் அப்போ பார்க்கல. அப்போ எனக்கு கட்சியில் ஜாயின் பண்ணுற ஐடியாவும் இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன, இவர் கேட்டார் வாங்கலேன் சேர்ந்து பண்ணலாமே அப்படின்னு ஜெனரல் செக்ரட்டரி கேட்டார். வர சார், அதுக்கெலாம் டைம் வரணும் சார் சொல்லிட்டு வெளியே வந்துட்டு காரில் போகும்போது ஒரு மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. கூப்பிட்றாங்களே போயிடலாமா பேசாம. அப்புறம் ஒரு பக்கம் சினிமா அண்ட் நிறைய யோசனைகள் வந்தது. நான் இதுக்கு போனால் இவங்களுக்கு பிடிக்காதவங்க எனக்கு வாய்ப்பு தருவாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயம் மறுக்கப்படுமா, இல்லை என்னோட சன் வந்து இஸ் அ டைரக்டர், ஸோ இதெல்லாம் நான் பாதிக்கப்பட்ட பரவாயில்ல, என்னை சார்ந்தவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது, இதெல்லாம் யோசித்தேன். அப்புறம் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் சொன்னேன், we are going to do social service. நான் அரசியல்வாதி ஆக இல்லை, விஜய் சாரோட நலம் விரும்பி கட்சியில் ஒரு உறுப்பினர், அவ்வளோதானே தவிர நான் இன்னொருத்தர் திட்டுறதோ வல்கராக பேசுகிறதோ மேடை ஏறி அது நான் பண்ண மாட்டேன்.